ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கம்ம வாசனையோட அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இந்த பனங்கிழங்கு. இது எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு கார்த்திகை லாஸ்ட்டில் இருந்துட்டு பங்குனி மாதம் வரைக்கும் மதுரையில் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக கிடைக்குங்க. மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழியில், மார்க்கெட்டில், எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குங்க. இது வந்து கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ரோட்டோரத்தில் பாட்டிகள், அக்கா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக வச்சு விற்பாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சதுங்க. அப்புறம் வந்துட்டு இது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. வேக வச்சுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா விட மாட்டீங்க. இப்போ வந்து பனங்கிழங்கு கழுவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வந்துட்டு வச்சு வேக வைக்க இடம் பத்தலைன்னா மட்டும்தாங்க நுனியவும் அடிப்பகுதியும் வெட்டணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது வேகிறதுக்கு எத்தனை விசில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் வெந்து முடிச்சிருச்சு. நம்ம மட்டன் வேக வைப்போம் இல்லையா, எத்தனை விசில் விடுவோமோ அந்த அளவுக்கு விசில் விடணுங்க. நான் வந்துட்டு ஒரு 5 விசில் விட்டுருக்கேங்க. 5 விசில் விட்டால் தான் அது கரெக்டாக வெந்து பதமாக இருக்கும். அந்த ஆவி எல்லாமே தானாக அடங்கின பின்னாடி தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த உரிக்கிற பாருங்கள், அந்த வெந்து முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட வாசனை வந்துட்டு அவ்வளோ ஒரு கம்மன்னு அப்படி ஊரே கூட்டுற அளவுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இது வந்துட்டு மதுரை சைடுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு சீர் கொடுப்பாங்க இல்லையா, பொங்கல் சீர், அதுக்கெலாம் வந்துட்டு இது கட்டு வாங்கி கொடுப்பாங்க, இந்த பனங்கிழங்கு கட்டு. அப்புறம் வந்து கரும்பு கட்டு, இந்த பனங்கிழங்கு கண்டிப்பாக சாஸ்திரப்படி வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. இதில் ஒரே ஒரு குறை என்ன இருக்குதுன்னு சொன்னால், இது வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கு மட்டும் இது வந்து சேராது. நம்ம நார்மலாகவே இந்த பனங்கிழங்கு வேக வச்சு சாப்பிடும்போது அந்த வெல்லம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளை ஒன்றுமே செய்யாதுங்க. இந்த நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தண்டு பகுதி இருக்கும், இதை உரித்து எடுத்துருங்க. இதுலேயே வந்து அந்த சாஃப்டான பகுதி இருக்குங்க, அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹார்டான பகுதி மட்டும் போட்டுருங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு நம்ம வந்து பனங்கிழங்கு உடச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சோன்னா அதுலேருந்து நாராக வருங்க. அந்த நார் வந்துட்டு உரிச்சாலே வந்துடும். அவ்வளோ ஒரு நல்ல விளைஞ்ச கிழங்கா பார்த்து வாங்கணுங்க. அந்த அடி வந்துட்டு கனமான தண்டு உள்ளதாக வந்து பார்த்து வாங்கணும். அப்புறம் வந்துட்டு இது அடிக்கடி வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்குமே வந்துட்டு இது அடிக்கடி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பெண்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடியதுங்க இந்த பனங்கிழங்கு. அதனால் வந்துட்டு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனை விதை இருக்குல்ல, பனை கொட்டை நொங்கு இருக்குல்ல, நொங்கு வந்துட்டு முத்தின பின்னாடி பார்த்திங்கன்னா அது விதையாக மாறிடும். அதை வந்துட்டு மண்ணுக்கடியில் போட்டு புதைச்சி வச்சாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துடுங்க. இது முளைச்சி இந்த பனங்கிழங்கு வந்துடும். அதுக்காக வீட்டுகளே வந்து இது வந்துலாம் போட்டு வைப்பாங்க பெண்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.